இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்து மிளகாய் பொடி. ஓகே, ஸோ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி யாரோட சமையல்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நம்ம ஈஸியாகவும் செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதை மல்டி பர்பஸ்க்காகவும் செஞ்சு வச்சுக்கலாம். இதை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்குறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டான்னு வரும். I gave you my heart. இப்போது நாங்கள் கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டோம். அண்ட் தென் ஒரு 10-15 காஞ்ச மிளகா, ஒரு 10 பூண்டு பல், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு. கடாய் வச்சுட்டு அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு, ஆக்சுவலி இது பண்ணுறது வந்து மஹி தான், பேக் டு நம்ம மஹி தான். ஸோ அவங்க போட்டாச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, இப்போது இவங்க வீட்டில் வந்து அவங்க ஹஸ்பண்ட், அவங்க பாப்பா, அவள் தான். ஸோ அதனால அவங்க இவ்வளோண்டு கருப்பு உளுந்து மட்டும் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு பொடி எவ்வளோ பேருக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்துக்கிறாங்க, நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறாங்க. இப்போது அந்த கடாயிலேயே வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கிறாங்க. இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தான். இதிலே பூண்டு பல்லும் போட்டுட்டாங்க. அவங்க பூண்டு உரிக்கல, தோல் உரிக்காமையே போட்டுட்டாங்க. ஸோ இப்போது இந்த சூடான கடாயில் இந்த வெள்ளை எள்ளும் போட்டாச்சு. வெள்ளை எள்ளும் போட்டு நல்லா வறுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்து வறுத்துக்கிறாங்க. இப்போ எள்ளும் வறுத்து வச்ச எள்ளும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து ஃபுல்லாக நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ அந்த சூடான கடாயில் இந்த பெருங்காயத்தூள் மட்டும் போட்டு வறுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி கேஸ் வந்து ஆஃப் ஆகி தான் இருக்குது. அந்த கடாய் ஹீட்லேயே இது வறுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பவுடரும் இதில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே வறுத்தாச்சு. இப்போ காய வைக்கிறதுக்கு தட்டில் வச்சு காய வைக்கிறோம். காய வச்சாச்சு. இப்போ அரைச்சிட்டு அவ்வளோதான், உளுந்து பவுடர் வந்து ரெடி. இட்லி பொடியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் ரைஸில் வந்து கொஞ்சம் நெய் விட்டு இல்லை எண்ணெய் விட்டு ஸோ இந்த பவுட்ரு போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இது பண்ணலாம். இது கேர்ள்ஸ்க்குமே ரொம்பவே நல்லது. அவங்களுக்கு இந்த களி இதெல்லாம் வந்து அவ்வளோ விருப்பமானு எல்லாருக்கும் தெரியாது. பட் இப்படி சாப்பிடும் போது இது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இது கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பீரியட்ஸ் டைம்ஸில் நம்ம கேர்ள்ஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம இடுப்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ நம்ம சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நம்ம இடுப்புக்கும் ஹெல்த் வந்த மாதிரியும் இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் இந்த குட்டி வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னுட்டு.
ஸோ எஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான்வெஜ் வீடியோ தான் நினைக்கிறேன். அது வந்து என் தங்கச்சி பண்ணுவேன். ஸோ நான் அது நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.